இந்த எபிசோட நாம இயக்குனர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்திருக்கிற 100 சாமி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலேயே கணவனை இழந்த சுவாசிகா தனது இரு மகன்களான அஜய் திசான், சக்தி ஆகியோரை கஷ்டப்பட்டு வளர்த்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் மறுமணத்துக்கு ஆசைப்படும் சுவாசிகாவை அவரது பிள்ளைகள் வெறுக்க தொடங்க அந்த ஆசையை குழி தோண்டி புதைக்கிறாங்க. இரு பிள்ளைகளும் வளர்ந்து காதலிக்க தொடங்கும் போது தன் தாயின் நியாயமான ஆசையை புரிந்து கொள்கிறாங்க. சுவாசிகாவின் மீதி வாழ்க்கை பிரகாசிக்க அவருக்கு ஒரு திருமணத்தை நடத்த முடிவும் செய்கிறாங்க. மகன்களின் வற்புறுத்தலை ஏற்று விஜய் ஆண்டனி சந்திக்கும் சுவாசிகா அவரது நல்ல மனது பிடித்து போக அவரை 2ஆம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறாங்க. திருமணத்தை மகன்களின் முன்னிட்டு நடத்த தயாராகிறாங்க. இதற்கிடையில் ஊர்மானம் போய்விடுமே என்று கூறி ஊர்க்காரர்கள் வெட்டுக்கம்பு வீச்சாளுடன் திருமணத்தை நிறுத்த ஒன்று சேர்றாங்க. திட்டமிட்டபடி திருமணம் நடந்ததா? சுவாசிகாவின் வாழ்க்கை என்னானது? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கதாநாயகன் என்ற அடையாளத்தை தாண்டி சிறப்பு தோட்டம் போல வந்து செல்றாரு விஜய் ஆண்டனி. கதை நியாயத்தை உணர்ந்து நடித்திருக்கும் அவரை பாராட்டலாம். இப்படியும் நடிக்க முடியுமா என்ற ரீதியில் வெளுத்து வாங்கியிருக்காரு. சுவாசிகா மனதின் ஆசைகளை பூட்டி வைத்து சமூகத்தில் பலியாடுகளாக சுற்றும் பெண்களின் மனநிலையை கண்ணாடியை பிரதிபலிக்கிறாங்க. மகன்களுடன் அமர்ந்து சாப்பிடும்போது கலக்கத்தில் அவர் கதறி அழும் ஒரு காட்சி நெகிழ்ச்சியாக இருக்கு. கன்னிகாட்சியாக வரும் லிஜோமோஸ் ஜோஸ் மூலமாக யதார்த்தத்தை சொன்ன விதம் சிறப்பு. கருணாசின் அனுபவ நடிப்பு பழிச்சுடுது. பாலாஜி, சக்திவேல், காவியா, அனில், பாதினிக்குமார் என அனைவருமே சிறப்பான தேர்வுன்னு சொல்லலாம். தர்ஷன் கேலோஸ் ஒளிப்பதிவில் கிராமத்து பசுமை கண் கூசுது. பாலாஜி ஸ்ரீராம் இசை மனதை வாடுது. உணர்வுபூர்வமான யதார்த்த காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். 2ஆம் பாதையில் சில காட்சிகள் முழுமை அடைவதுன்னு தோணுது. எமோஷனலான காட்சிகளை காமெடியில் நகர்த்தது ஏன்னு தெரியல. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட இக்கதையில் ஒற்றை பெற்றோரின் வழி நிறைந்த வாழ்க்கையை சொல்லியதுடன் அம்மாவை மனுஷியாக மதிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக சொல்லி மீண்டும் கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.